நான் வால்பாறையில் வந்து 40 வருஷமாக டிரைவராக இருக்கிறேன். நான் டிரைவராக இருக்கிறவங்க அதிரப்பள்ளி ரூட்டில் போகிறவங்களுக்கு ஒரு தகவல் நான் சொல்கிறேன். அது என்னென்னா, வால்பாறையிலேருந்து 25 கிலோமீட்டர் மலுக்கப்பாறை. அங்கே வந்து கேரளா, தமிழ்நாடு 2 செக் போஸ்ட் இருக்குது. அதில் வந்து கேரளா செக் போஸ்ட்டில் ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம வந்து வாழைச்சாலைங்கிற இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். அது 2 மணி நேரத்தில் அந்த செக் போஸ்ட்டு நம்ம பாஸ் ஆகணும். அப்படி 2 மணி நேரத்தில் பாஸ் ஆகலைன்னா ஏன் லேட் ஆச்சுன்னு கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 வீலரும் வந்து 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6 மணி வரைக்கும் டைம் இல்லை. காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க 4 வீலருக்கு. 2 வீலருக்கு வந்து 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது எதனாலன்னா மிருகங்கள் பிரச்சனை இருக்கிறதுனால. இங்கேருந்து 89 கிலோமீட்டர் அதிரப்பள்ளி, அதில் 30 கிலோமீட்டர் போனவொடனே கேரளா செக் போஸ்ட்டு. அங்கேருந்து இந்த டிக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து 50 கிலோமீட்டர் போனால் தான் அடுத்த செக் போஸ்ட் வரும். இடையில எந்த கடைகள், போக்குவரத்து எதுவுமே இருக்காது. ஃபுல் ஃபாரஸ்ட்டு. அதனால் மிருகங்கள் சல்லியம் இருக்கிறதுனால 8 மணிக்கு 6 மணிக்கு போகிற வண்டி 8 மணிக்கு பாஸ் ஆகலைன்னா ஃபாரஸ்ட்காரங்க கண்டிப்பாக அவங்க வெஹிக்கிள் எடுத்துகிட்டு இந்த வண்டியை தேடி வருவாங்க. வந்தால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைனா அதில் இருக்கிற பேசஞ்சர்லாம் வந்து சேஃபாக அவங்க கொண்டு போய் பாதுகாத்து பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஆனால் இந்த ரிஸ்க்கெல்லாம் வேண்டாங்கிறதுக்காகத்தான் நீங்கள் வந்து 2 மணி 3 மணிக்கெல்லாம் கிளம்புனீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் நீங்கள் அதிரப்பள்ளி போயிடலாம். இதை எல்லாருமே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாமல் வந்து அன்டைமில் வந்து காட்டுக்குள்ளே வந்து ஃபேமிலியோடு கஷ்டப்படுறத நாங்களே கண்ணால் பார்த்துருக்குறோம். இது நடக்காமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நான் உங்களுக்கு தகவல் நான் சொல்கிறேன்.